கமருதீன் ஃப்ரெண்டு போத்தன் சொன்னது நடந்துச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி இப்படி தொக்கா மாட்டிக்கிட்டீங்களே அரோரா அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்வதி ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து கமருதீனுக்கு ரெட் கார்டு வாங்கி வைக்க பிளான் பண்ணுறா, உமன் கார்டு வாங்கி வைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து நாக்கில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விஷம் வச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. எவ்வளோ கேடு கெட்டத்தனமான இருப்பானுங்க. அவ்வளோ அதாவது கமருதீனை சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேல் சாவனிஸ்டிக்கும்பாங்கல்ல, ஈகோ பிடிச்சவங்களா தான் இருப்பாங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது. அதுக்குள்ளே வந்து நிறையா சான்றுகள் நம்ம வந்து இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அரோரா வந்து பார்வதி மேட்ரை வந்து சொல்கிறாங்க. அதாவது வெளியே வந்து கட்டி பிடிச்சாங்கல்ல கமருதீனை, அதை வந்து உள்ள டிஸ்கஷன் போகுது. விக்ரமும் சபரியும் பேசிகிட்டு இருக்கிறப்ப விக்ரமன் சொல்கிறேன், நான் வேணாண்டா பண்ணாதான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா பண்ணாவ, ச்சே எனக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு சண்டை நடந்து அவன் வந்து என்கிட்ட பேசுகிற மாதிரி இப்படி வந்து திருப்பி பேசினான்னா நான் பிக் பாஸ்ட்ட சொல்லி அவனை வெளியே தூக்கணும்னு சொல்லிடுவேன். அது மட்டும் இல்லாமல் அவன் வெளியே போனாலும் பரவாயில்ல, நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் வெளியே போகணும்னு சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து வேஷம் போடுறா. அப்போ தான் யோசித்தேன், ரைட்டு, அப்போ பாருக்கே அந்த மாதிரி எண்ணம் கிடையாது கமருதீனை வெளியே அனுப்பணுன்ட்டு. இந்த அம்மா பார்த்தீங்களா அப்போ ரெட் கார்டுக்கு அழுதுது அப்படிங்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன். ரெட் கார்டுக்கு கமருதீனுக்கு அழுதுக்கு காரணம் வந்து அப்போ நல்லா உரசிட்டு இருந்தான் கமருதீன். அப்போ வெளியே போயிட்டு என்ன பண்ணுறதுக்கா அழுதுருக்கா. இப்போ பார்த்தீங்களா, இப்போ உரசுறதுக்கு சபரி இருக்கான், விக்ரம் இருக்கான், யாருனாலும் உரசிட்டு போயிடலாம். பட் இப்போ கமருதீன் அவளுக்கு தேவையில்லை அப்படின்றதுனால அப்படியே மாற்றி பேசுகிறான். என்னதுப்பா இது? இப்போ போத்தன் சொன்னது உண்மையாயிடுச்சா இல்லையா? கமருதீனோட ஃப்ரெண்டு, டேய் நீ பரவாயில்ல வார ஊர் நம்புடா, அரோரா நம்பாத, உன்னை பஸ்ஸுக்குள்ளே விட்டுருவான்ட்டு இந்த லாரிக்குள்ளே விட்டாலே. பிக் பாஸ் இந்த மாதிரி சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. அவ்வளோ அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை தூக்கி போட்டு போயிடுறாளுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அப்போது இவ்வளோ நேரம் நீங்கள் நடித்ததெல்லாம் நடிப்பா கோபால் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சாண்ட்ராவும் பாலுவும் சேர்ந்து கமருதீனுக்கு ரெட் கார்டு வாங்கி கொடுக்கறது பிளான் பண்ணுறாங்க. கமருதீன் உரிமை குரல் தூக்குவாங்க. ஐயோ, அது கமலஹாசன் சார் சீசனோட முடிஞ்சிருச்சியா, சூடு சொரணை பார்த்துட்டு பண்ணுறதெல்லாம். இந்த சீசனில் சேதுபதி வந்ததுலேருந்து அதெல்லாம் ஒரு வெங்காயம் இருக்காது. நீங்கள் ரெட் கார்டு கொடுக்கணும்னா கமருதீனை எப்பயோ கொடுத்து விரட்டி இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி கொடுக்க போகிறாங்களாகும். ஏங்க அடுத்த வாரம் செலிப்ரேஷனு, அதுக்கு அடுத்த வாரம் ஃபைனலு. இப்போ ரெட் கார்டு கொடுத்தா என்ன, ஒயிட் கார்டு கொடுத்தா என்ன? சும்மா இவங்க வந்து அதாவது இந்த திவ்யாவோடைய பிஆர் இருக்காங்கல்ல, பிடிஒய் பிஆர், இவங்க வந்து தொல்லை தாங்க முடியலங்க. எல்லாரும் பாரதி ஃபேன்ஸ் அங்கே தான் போய் பார்க்குறீங்க, அந்த மூதேவிங்க சேனல்லாம் விட்டு வாங்கன்றேன். எதுக்கு போய் நெகட்டிவ் பார்க்குறீங்க? அந்த மூதேவி எப்படி தப்பாக தான் பேசும்போதுங்கிறது தெரியும். அப்புறம் எதுக்கு போய் பார்க்குறீங்க? போய் என்ன பேசுகிற பாரதி பற்றி அப்படி உட்காந்துட்டு இருப்பீங்களா? அவாய்ட் பண்ணுங்க அந்த மாதிரி மூதேவிங்களை. நீங்கள் போய் அவங்க பார்வை பற்றி பேசுகிற பிச்சை போட்டுட்ருக்கீங்க. அவங்களுக்கு வேறு கண்டென்ட் கிடையாது. பார்வை பற்றி எல்லாரும் பேசி பிச்சை எடுத்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா அவள் தான் ஷோ அப்படிங்கிறத நான் எப்பயோ சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஆட்களை பண்ணாதீங்க. பாரு பேச்சு இதை கேட்டு அவர் ஏமாத்துகிற ஒரு ஆளாக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டாம். அப்படி போட்டு ஏமாற்றி பிச்சை எடுக்கிறாங்கன்ற போய் ஏன் நீங்கள் வந்து பிச்சை போடுறீங்க அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. ஏன்னா எல்லாரும் அதை சொல்லிட்டே இருக்கீங்க, பார்த்து எலிமினேட் ஆனால் சொல்லிட்டாங்களாம், இவர் சொல்லிட்டார், அவர் சொல்லிட்டார், அவர் பெரிய இவர், அவர் பிக் பாஸ்லேருந்து அவர் தான் வேலை பார்க்குறாரு. போமா நீயும், அவனுக்கே ஒன்றும் தெரியாமல் தான் ஓட்டிகிட்டு இருக்கான். நீ வேறு பேசாமல் இருங்க. ஒரு வெங்காயம் கிடையாது. பாரதி நல்ல லீடிங்கில் இருக்குது. ஓட்டெலாம் ஒரு வெங்காயம் குறையில, கொஞ்சம் சேஞ்ச் இருக்குது, அவ்வளோதான். சரியா? அஃபிஷியலாக 2வது இடம் தான் இருக்குது. வினோத் தான் முதல் இடத்துல இருக்கார். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி பாரதி வெளியே போயிடுவாங்க, வெளியே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த வாரம் குறும்படம் போட்டுருவாங்க. ஐயோ பயங்கரம். இந்த வாரம் இன்னும் ஆரம்பிக்க கூட இல்லை. இப்போ தான் வந்து புதன்கிழமை வந்திருக்கு. சரியா? அதுக்குள்ளேயே இப்படி உருட்டுறாங்கன்னு தெரியலையா? சிம்பிளாக பிச்சை எடுக்கணும் பாரதி பேரை வச்சுன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் கேட்டுட்டு இருக்கீங்க. மாதிரிலாம் கேவலமாக இருக்குது. நீங்கள் மைண்டில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதில் என்ன, பார்வதி என்றைக்காவது வந்து கமருதீன் வந்து எனக்கு இங்கே இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொன்னால, எனக்கு இந்த வாரம் தாண்டினா போதும். இப்போ கூட சாண்ட்ராட்ட சொல்லுவா பாருங்க. அவன் வந்து ஜென்ரலாக பேசினா, அப்போ நான் வந்து இது பண்ணேன். அப்போ விக்ரம்லாம் சொல்லிட்டான், டேய் என்னடா நீங்கள் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, என்னென்னா இப்படியே நான் பேசிடக்கூடாது, என் மைண்டோட பிளாக் வந்து உடஞ்சி அவங்ககிட்ட பேசிட்டேன்னா எனக்கு கஷ்டமாயிரும், அதனால் திருப்பி நான் அதுக்குள்ளேயே போயிடுவேன் லூப்பில். அதனால் எனக்கு இந்த ஒரு வாரம் மட்டும் நான் தாண்டிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து போதும். அதுக்கடுத்து நான் வந்து பழைய கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே வந்துடுவாங்க, திவாகர்லாம் வந்துடுவார், புட்டு புட்டு வச்சுருவார், நான் ஜாலியாக அவர் கூட போயிடுவேன், எனக்கு யாருமே தேவை இருக்காது அப்படின்ற மாதிரி இந்த ஒரு வாரம் மட்டும் நான் தம் பிடிச்சிட்டா போதுன்ற மாதிரி பார்வதி க்ளீனாக பிளான் பண்ணிட்டான். இந்த அரோராவும் இப்போ கமருதீனுக்கு எதிராக போயிட்டா. ஆனால் அரோரா போனது தப்புன்றீங்களா? தப்பு கிடையாது. ஏன்னா அவனுடைய பிஹேவியர் அப்படி தான் இருக்குது. சாண்ட்ராவும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாமே தான் ஃபீல் பண்ணுறாங்க. பார்வதி அவனை லவ் பண்ணிட்டா ஃபீலிங்ஸ் இருக்குன்றதுக்காக தான் தூக்கலை, இன்னும் இல்லாட்டி அவளும் சேர்ந்து தூக்கிடுவான். எப்பயும் சொல்கிறேன், பாருக்கு அவன் மேலே அவ்வளோ இதெல்லாம் கிடையாது. வீட்டை விட்டு வெளியே அனுப்பி
அதெல்லாம் அவ பண்ணணும்னு நினைக்கவும் மாட்டா, விரும்பவும் மாட்டா. அதுதான் அவருடைய கேரக்டர். அப்படி நீ நினைச்சிட்ட அப்படின்னா, அது கிடையாது பாரு. அதுதான்டா பாரு. அ அவ மனசுல இருக்கிறதுக்கு என்ன தோணுதோ கரெக்ட்டோ செய்வாடா அத. அதுக்காக கமருதீன பழகிட்டா. அவன் பண்ற துரோகம் அவளால தாங்க முடியல இன்னும். அதனால தான் அவன போட்டு அடிக்காம கூட இதுவரைக்கும் அவன காப்பாத்திட்டு இருக்காங்கிறது எத்தன பேர்? அவன் நெனச்சா ஒரு நிமிஷத்துல தூக்கி போட்டு வெளிய போட முடியும் அவன. ஆனா இதுவரைக்கும் காப்பாத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்கிறப்ப, அந்த பொண்ணு மேல இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் அஃபெக்ஷன் அப்படிங்கிறத கமருதீன் மிஸ்யூஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஸோ நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லுங்க. உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. தேங்க் யூ.